5 years பேக் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடிட் பண்ண வி யூஸ் ப்ரீமியர் ப்ரோ அண்ட் ஃபோட்டோஷாப். டு பி ஹானஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அதை வந்து பே பண்ணியிருக்க மாட்டோம், பைரட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது கரெக்ட்னு நான் சொல்லல, பட் இன் 2026 நம்ம ஸ்டில் பைரட் பண்ணுமா என்ன? ஸோ இந்த வீடியோவில் பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் பீப்புள் கேன்சலிங் தேர் அடாப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி, அதை பற்றியும் பார்ப்போம். வித்வுட் டேஸ்டிங் எனி டைம், லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் மூணுத்தையும் சேர்த்து ஒரே சாஃப்ட்வேர்ல இருக்கு. அதுதான் அஃபினிட்டி. லைக் நீங்க பார்க்கலாம், வெக்டர், பிக்சல் அண்ட் லே அவுட். அடாபோட 3 செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸை அஃபினிட்டில ஒரே சாஃப்ட்வேர்ல தந்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து அஃபினிட்டில 3 செப்பரேட் சாஃப்ட்வேர்ஸா தான் இருந்துச்சு, பட் இப்போ வந்து ஒரே சாஃப்ட்வேர்ல வந்துருச்சு. என்னோட எல்லா தம்ப்நெயில்ஸ் அண்ட் வீடியோல காட்டுற டிசைன்ஸ் எல்லாமே நான் அஃபினிட்டில தான் பண்றேன். பட் ஒரு திங் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அஃபினிட்டிக்கு டுட்டோரியல்ஸ் நிறைய இல்ல அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். லைக் எதனா ஒரு டிசைன் எதனா ஒன்று பண்ணுனா ஃபோட்டோஷாப்ல அது நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும், பட் அஃபினிட்டிக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் குட் திங் என்னன்னா, அஃபினிட்டி பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் லைக் சிமிலர் டு ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இருக்கு. லைக் நான் முன்னாடி ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அஃபினிட்டியும் இருக்கு. அண்ட் குட் திங் நான் சொன்ன மாதிரி தான் ஒரே டிசைன் ஃபைல்ல நான் வந்து எய்தர் வெக்டார், பிக்சல் ஆர் ஈவன் லே அவுட் நான் வந்து போயிட்டு அதுல இருக்கிற அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி எனக்கு இது வந்து வாவ் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஃபார் வீடியோ எடிட்டிங் நம்ம ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ். ஆக்சுவலி டாவின்சி ரிசால்வ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் லெவல் சாஃப்ட்வேர். லைக் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து டாவின்சி ரிசால்வ் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் மெனி கிரியேட்டர்ஸ் லவ் டாவின்சி ரிசால்வ் டூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற எல்லாமே டாவின்சி ரிசால்வ்லையும் பண்ணலாம். லைக் எடிட்டிங், கலர் கிரேடிங், ஆடியோ, விஷுவல் எஃபெக்ட்ஸ், எவ்ரிதிங் இன் ஒன் அப்ளிகேஷன். அண்ட் ஃபார் மெனி கிரியேட்டர்ஸ் இட்ஸ் ஆல்ரெடி ரீப்ளேஸ்டு ப்ரீமியர் ப்ரோ. பெஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் ஃப்ரீ டயர்ல. அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் சப்ஸ்கிரிப்ஷன், லைக் பே பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீ டயர்லேயே கிடைச்சிரும். என்னோட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து டாவின்சி ரிசால்வ் தான் யூஸ் பண்றேன். மோஷன் டிசைன் அண்ட் வி ஹாவ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். அதோட ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா கேவலரி. நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ஆசமான சாஃப்ட்வேர் தான். பட் கேவலரி இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் அஸ். ஒரு மோஷன் டிசைன் பண்றதுக்கு நமக்கு வந்து கேவலரி இருக்கு. இந்த இன்ட்ரோ கூட நான் வந்து கேவலரி தான் பண்ணேன். லைக் இட்ஸ் மாடர்ன், சூப்பர் பவர்ஃபுல் அண்ட் ப்ரொசீஜரல். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு பெஸ்ட் மோஷன் கிராஃபிக் டூலா இருந்தாலும் கேவலரி ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு தான் நான் சொல்றேன். ஸோ இன்னொரு மோஷன் கிராஃபிக்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸானோட ஆட்டோகிராஃப் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான். லைக் இட்ஸ் போத் 2D அண்ட் 3D மோஷன் கிராஃபிக்ஸ் அண்ட் கம்போஸ்டிங் சாஃப்ட்வேர். லைக் இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஆல்டர்னேட்டிவ் தான் இன் 3D. லைக் இது வந்து அடாப்ட் திங் கிடையாது, பட் இதை வந்து இதில் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான். லைக் 3D அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, த பெஸ்ட் பிளெண்டர். அதை ஏன் பெஸ்ட்னு நான் சொல்றேன்னா, எனக்கு வந்து பிளெண்டர் ஆக்சுவலி பர்சனலா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஓப்பன் சோர்ஸ், லைக் ஒரு மேசிவான ஒரு ஆசமான சாஃப்ட்வேர் அது. லைக் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ். என்ன வேணா அந்த அப்ளிகேஷன்ல நம்ம பண்ணலாம். லைக் மாடலிங், அனிமேஷன், ஸ்கல்ப்டிங், சிமுலேஷன், ரெண்டரிங், எது வேணா பண்ணலாம். எல்லாமே ஒரே அப்ளிகேஷன்ல இருக்கிறது. அண்ட் ஆல்சோ ஜாமெட்ரி நோட்ஸ் அண்ட் தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஸ்டஃப் டு எக்ஸ்ப்ளோர் இன் பிளெண்டர். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா நான் பிளெண்டர்ல தான் பண்ணேன். 4 years பேக் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னொரு திங் கேன்வா. ஆக்சுவலி கேன்வாவோட திங் என்னன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இட்ஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் டு எடிட் இமேஜஸ். ஸோ கேன்வாவில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான போஸ்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் ஏஐ ஸ்லாப், கேன்வா இஸ் ஃபார் மோர் பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் டு அடாப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அடாப் வந்து ஒரு பேட் கம்பெனி கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தான் ஸ்டில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கு. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அடாப் செஞ்ச சில விஷயங்கள் பீப்புளுக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருந்துச்சு. சம் ஆஃப் த திங்ஸ் என்னன்னா, லைக் அவங்களோட கேன்சலேஷன் பிளான். லைக் இப்போ ஒரு சாஃப்ட்வேரை ஆனுவல் பிளான், பெய்ட் மந்த்லி அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 months ஆர் 4 months நம்ம மந்த்லி பே பண்ணிட்டு தென் கேன்சல் பண்ணால் நம்ம வந்து டெர்மினேஷன் ஃபீயாக நம்ம வந்து 50% ஆஃப் த காஸ்ட் நம்ம தரணும். ஆக்சுவலி பீப்புளுக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்ட் அவங்களோட கேன்சலேஷன் ப்ராசஸ் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. லைக் பீப்புள் வந்து எப்படி கேன்சல் பண்ணும் அப்படின்றதுக்குலாம் வீடியோஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. cannot verify your subscription அப்படின்னு சொல்லி சில எரர்ஸும் வந்துச்சு. இதெல்லாமே பீப்புளுக்கு ரொம்பவே ஒரு ஹெட்டேக்காக தான் இருந்துச்சு. அதனால பீப்புளுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அடாபை. அண்ட் இத்தனை ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு பார்த்து நான் எதுக்கு பே பண்ணும் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் ஸ்டில் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸாக அடாபோட எல்லா சாஃப்ட்வேர்ஸாக தான் இருக்கு. பட் ஒரு ப்ரொஃபஷனலாக அது ஓகே. பட் ஒரு ஹாபிஸ்டாவோ ஒரு ஃப்ரீலான்சராகவோ
இல்லை ஒரு சின்ன ஏஜென்சி கம்பெனி வச்சுருந்தாவோ இல்லை ஸ்டார்ட் அப்போ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரெவென்யூ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த டைமில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவ்வளோ பே பண்ணால் நமக்கு வர ரெவென்யூ ஃபுல்லாகவே சப்ஸ்கிரிப்ஷனுக்கே போயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபாலியாக இருந்த கம்பெனிக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. லைக் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் ஃப்ரீயாக உங்களது சாஃப்ட்வேர் தராங்க. ஸோ அப்படின்னு பார்த்து பீப்புள் ஹேஸ் அ சாய்ஸ் டு சூஸ் அடாபா இல்லை இந்த மாதிரி ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸா அப்படின்னு சொல்லி. ஸோ யா, தட்ஸ் இட். அடாப் சாஃப்ட்வேர்ஸ் தான் ஸ்டில் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது. நம்ம அடாப் சூஸ் பண்ணுறோமா இல்லை ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி. 5 years பேக் நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, இப்போது இருக்குது அப்படின்றது தான் விஷயமே. அண்ட் ஹானஸ்ட்லி ஐ திங்க் தட்ஸ் அமேசிங். பிகாஸ் நம்மளோட கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்கு நம்மளோட இமேஜினேஷன் தான் நம்ம லிமிட்டாக இருக்கணும், நம்ம வாலெட்டில் இருக்கக்கூடாது. அண்ட் ஐ திங்க் ஆல்ரெடி பீப்புள் ஷிஃப்டட் ஃப்ரம் அடாப் டு ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ டுடே நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணனாலோ, லோகோ டிசைன் பண்ணனாலோ, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணனாலோ எல்லாத்துக்குமே ஆக்சுவலி ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங் டு ஹேவ். அப்போ தான் ஒரு குட் காம்படிஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குட் காம்படிஷன் இருந்துச்சுன்னா தான் அடாப் வந்து அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை கம்மி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நல்ல நல்ல ஃபீச்சர்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க. லைக் ஒரு மோனோபாலியாக அடாப் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ யா, அடாப்க்கு ஆக்சுவலி ஒரு நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. அண்ட் நீங்கள் வந்து அடாப் தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு ஆல்ரெடி ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.